மேம் எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக இருக்குன்னு சொல்கிறாங்க மேம். ஆனால் வந்து கன்சீவ் ஆக முடியலன்னு சொல்கிறாங்க மேம். எதனால மேம்? நம்ம மேஜராக வந்து பார்க்கக்கூடியது வந்து எக்ஸ் எப்படி இருக்குது, ஸ்பெர்ம்ஸ் எப்படி இருக்குது, யூட்ரஸ் எப்படி இருக்குது, யூட்ரஸோட லைனிங் எப்படி இருக்குது, டியூப்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி மட்டும்தாண்டா பார்ப்போம். பட் இதை தாண்டி எக்ஸ் நல்லா இருந்தால் கூட அது வளர்ந்து வெடித்து கருக்குழாய்க்குள்ளே வரணும். அந்த சமயத்தில் விந்தணு வந்து கீழேருந்து கருக்குழாய்க்குள்ளே போயிட்டு ரெண்டும் சேர்ந்து பேபி ஃபார்ம் ஆகிட்டு அது கருக்குழாயிலேருந்து கர்ப்பப்பைக்குள்ளே வந்து கர்ப்பப்பையில் வந்து ஒட்டணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராசஸில் வரது வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்க மேம். இதுக்கு என்னென்ன ரீசனாக இருக்கலாங்க மேம்? கிராஸாக பார்க்கும்போது எல்லாமே நார்மலாக தெரியும்டா. பட் மேபி எக்கோட குவாலிட்டி கம்மியாக இருக்கலாம், செமன் கவுண்ட்டு நார்மலாக இருக்கும், மொட்டிலிட்டி நார்மலாக இருக்கும். சில டைம் மார்ஃபாலஜின்னு சொல்லுவோம், ஸ்பெர்ம்ஸோட உருவ அமைப்பு வந்து ஆல்டராக இருக்கலாம். இல்லை வந்து மைல்டு எண்டோமெட்ரியோசஸ் இல்லை மைல்டு பிசிஓஎஸ்ஸாக இருக்கலாம். டியூப்ஸில் ஏதாவது மைல்டு இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். சர்விக்கல் ஆன்டிபாடி அந்த மாதிரி ரீசன் கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டின்னு வந்துச்சுன்னா டயர்ட் ஆகாமல் என்ன ரீசன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிச்சி ஃபர்தராக என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ணும்போது நம்ம ப்ரெக்னன்சியோட ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாகும். ஓகேங்க.